டொனால்ட் ட்ரம்பின் கன்னத்திலே அறைந்த ஈரானிய உச்ச தலைவர். அபு உபைதாவினுடைய அறிக்கையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்திற்கு மேலே எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் ஏறி அதனை வெடிக்கச் செய்த பலஸ்தீனிய போராளியும். நாங்கள் ஈரானை தாக்குவோம். ஈரானுக்கு எதிரான போரானது மீண்டும் விரைவில் ஆரம்பிக்கப்படும். யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக ஈரானுக்கு புதிய முன்மொழிவொன்றை முன்வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப். சீனாவினுடைய JC-10 போர் விமானங்களை ஈரான் கொள்வனவு செய்ய போகின்றதா? ஈரானிய ஏவுகணை தாக்குதலினால் தரைமட்டமாக்கப்பட்ட 30,000க்கும் அதிகமான வீடுகளும் கட்டிடங்களும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் ஈரானுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளும். புதிய மத்திய கிழக்கை உருவாக்குவதற்காக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைந்து கொள்ளக்கூடிய நாடுகள் தொடர்பான பெயர் பட்டியலை டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் வெளியிடுவார் என அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திலே புதிய பல நாடுகள் இணைந்து கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான பெயர் பட்டியலையே டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்து 1-2 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்திலே ஒரு விளம்பர பலகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இது புதிய மத்திய கிழக்கை உருவாக்குவதற்கான நேரம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆப்ரஹாம் கூட்டமைப்பை உருவாக்கப் போகின்றோம் என்கின்ற துணைப்பொருளுக்கு கீழாலேயே இந்த விளம்பர பலகைகள் டெல் அவீவ் பிரதேசத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த விளம்பர பலகையில் சவுதி அரேபியாவின் ஜோனி உட்பட ISIS பயங்கரவாதிகளின் முன்னாள் தளபதி ஜூலானியும் இன்னும் ஏனைய அரபு நாட்டு அடிமை தலைமைகளும் காண்பிக்கப்பட்டிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்பின் வலது புறத்திலே நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பின் இடது புறத்திலே ஜோனியும் காண்பிக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது நெட்டன்யாகு மற்றும் ஜோனியினுடைய தலைமையிலேயே இந்த ஆப்ரஹாம் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதனை குறித்த விளம்பர பலகையின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட போகும் பெயர் பட்டியலில் நிச்சயமாக சவுதி அரேபியாவின் பெயரை வெளியிட மாட்டார். உண்மையிலேயே ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா பல ஆண்டுகளுக்கு முன்பே இணைந்து விட்டது. ஆனால் இன்னும் சவுதி அரேபியாவானது இவற்றினை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தவில்லை. மேலும் தற்போது காசாவிலே யுத்த நிலைமை தொடருவதன் காரணத்தினால் தற்போதைய சூழ்நிலையிலும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டுள்ளது என்பதனை வெளிப்படுத்த மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான 2 தலைமைகளாக சவுதி ஜோனியும் நெட்டன்யாகுவுமே காணப்படுகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈரானிய ஏவுகணைகள் பல தடைகளை தாண்டிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் செங்கடல் பிரதேசத்திலும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டியும் சிரியா மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் வான்பரப்புகளை தாண்டியுமே ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. மேலும் ஈரானினால் ஏவப்படுகின்ற ஏவுகணைகளில் 22% ஏவுகணைகள் ஜோர்டானிய வான்படைகளினாலும் வான் பாதுகாப்பு படைகளினாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டு என ஜோர்டானிய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக நாங்கள் ஈரானினுடைய 156 ட்ரோன்களையும் 107 வார்ஹெட்களையும் 132 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஜோர்டானினுடைய வான்படை இன்றைய தினம் அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானிய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதனை ஜோர்டானிய அரசானது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சாதனைகளுக்காக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஜோர்டானிய அடிமை மன்னனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். ஜோர்டானிய வான்படைகளும் வான் பாதுகாப்பு படைகளும் ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தாமல் இருந்திருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே இதைவிட பல மடங்கு இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் ஜோர்டானிய அரசு இஸ்ரேலை பாதுகாப்பதில் மிக முக்கியமான பங்கை வகித்துள்ளது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வரி ஆணைய நிதியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிக்கைக்கு அமைவாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே 30,809 வீடுகளும் குடியிருப்பு கட்டிடங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. 3,741 வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. 4,085 உபகரணங்களும் தொழிற்சாலை கருவிகளும் 4 பல்கலைக்கழகங்களும் 3 ஆராய்ச்சி நிலையங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவற்றுக்கான இழப்பீட்டுகளை இஸ்ரேலிய அரசாங்கம் தர வேண்டும் என முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வரி ஆணைய நிதியம் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அத்தோடு கடந்த 2 வாரத்திற்குள்ளே மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து 40,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும் இதிலே 18,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்று அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பிச் சென்றிருக்கக்கூடிய அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டிலேயே குடியேறியுள்ளார்கள். மேலும் சைப்ரஸ் நாட்டிலே தங்களுடைய குடியேற்றத்தை விரிவுபடுத்துவதற்காகவும் பொருளாதார வர்த்தக நிலையங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் அங்கு குடியேறி இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈரானிய தாக்குதலினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்குள்ளே 29 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 3560க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் எடியோத் ஊடகமானது அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் உண்மையில் ஈரானிய தாக்குதலினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்குள்ளே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது பல மடங்கினால் அதிகமாகும். படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் பல மடங்கினால் அதிகமாகும். ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வளமை போன்ற இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தாழ்ந்த சாதி யூத இனத்தை சேர்ந்தவர்களுடைய இழப்புகளை முழுமையாக மறைப்பதற்காக அவர்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு பண உதவிகளை வழங்கியிருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தகவல்களை கசியவிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்வழி தாக்குதலினாலும் ட்ரோன் தாக்குதலினாலும் ஈரானுக்குள்ளே 627 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 49 பெண்களும் 13 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றார்கள். மேலும் 4716 பேர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 7 வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் 9 ஆம்புலன்ஸ் வண்டிகளை இலக்கு வைத்தும் 5 மருத்துவ ஊழியர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் தளபதிகள் உட்பட 30 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களை தவிர இன்னும் 78 ஈரானிய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது அதிகமாக வான் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஈரானிய வீரர்களே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான மேற்கொண்ட தாக்குதல்களில் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட கலவைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் IRGC குதுஸ் படையினர் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானின் வடமேற்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் சேதமடைந்திருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளின் நுழைவாயில்களையும் ஏவுகணை நகரங்களின் நுழைவாயில்களையும் மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலினால் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணை களஞ்சிய சாலைகளின் நுழைவாயில்களை பாதிக்கப்பட்டிருந்தன. எனவே தற்போது அவசரமாக இந்த நுழைவாயில்கள் திருத்தப்பட்டு அவற்றை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஈரானின் வடமேற்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளிலேயே நவீன புதிய தலைமுறை ஏவுகணைகள் அதிகமாக களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளில் பழைய தலைமுறை ஏவுகணைகளை அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரின் போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தி இருந்தது. எனவே தற்போது இந்த உட்கட்டமைப்புகளை மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது ஈரானினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் அதிநவீன புதிய தலைமுறை ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சீனாவுக்கு விஜயம் செய்துள்ளார். சீனாவின் நட்பு நாடுகளுடைய பாதுகாப்பு அமைச்சரின் ஒன்று கூடலே நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த ஒன்று கூடலில் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ஒன்றிணைந்து சில முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக பலப்படுத்துவது தொடர்பாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக ஈரான் அவசரமாக ரஷ்யாவினுடைய S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளில் அதிகளவானவற்றை ஈரானுக்குள்ளே களமிறக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு ரஷ்யாவினுடைய போர் விமானமான Su-35 போர் விமானத்தினை ஈரான் கொள்வனவு செய்வதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய Su-35 போர் விமானத்தினை கொள்வனவு செய்வதை விட சீனாவினுடைய J-10C போர் விமானங்களை கொள்வனவு செய்வது அதிக லாபகரமானதாகும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரின் போது சீனாவினுடைய J-10 போர் விமானங்கள் மிகப்பெரிய திறன்களையும் வெளிப்படுத்தி இருந்தன. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் Su-35 போர் விமானங்களை இயக்குவதை விட சீனாவினுடைய 5ஆம் தலைமுறை J-10 போர் விமானங்களை இயக்குவது மிகவும் சுலபமானதாகும். எனவே இவ்வாறான காரணங்களினால் தற்போது ஈரான் சீனாவினுடைய J-10C போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக தீர்மானித்திருப்பதாகவும் பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சீனாவினுடைய போர் விமானங்களை சென்று பார்வையிட்டிருப்பதாகவும் போர் விமானங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் ஈரானிய ஊடகங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதாவது ஈரான் அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்துவதற்காகவும் வான்படையை பலப்படுத்துவதற்காகவும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொண்டுள்ளது. மேலும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சீனாவுக்கு விஜயம் செய்திருப்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. அடுத்து ஈரான் தொடர்பாக நேட்டோ ஒன்று கூடலின் போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் மீண்டும் யுரேனியம் செறிவூட்டலை வளப்படுத்துவதற்கே விரும்புகின்றார். அவர்கள் அனைத்தையும் மீட்டெடுப்பதற்கே விரும்புகின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் இவற்றுக்கு அனுமதிக்கப் போவதில்லை. நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகும் ஈரானினால் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என கூறுகின்றார்கள். மேலும் ஈரான் மீண்டும் அணுசக்தி செறிவூட்டல்களை தயாரிக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஈரான் மீண்டும் யுரேனியம் செறிவூட்டலை கட்டியெழுப்பினால் நாங்கள் மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்
தாக்குதல்களை ஆரம்பிப்போம். முன்பை விட ஈரானுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஜியோனிச நிறுவனத்தினுடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப முடியாது. வரவிருக்கும் நாட்களில் நாங்கள் மிகவும் விழிப்புடனேயே இருக்கின்றோம். எங்களுடைய அனைத்து ஆயுதப்படைகளும் உச்ச எச்சரிக்கையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஜியோனிச எதிரி மீண்டும் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் தீர்க்கமான உறுதியான பதிலடிகளை வழங்குவோம். பிராந்தியத்தினுடைய பதற்ற நிலைமைக்கு அமெரிக்காவின் இருப்பே மிக முக்கியமான காரணமாகும். மேலும் எங்களுடைய அணுசக்தி அமைப்புகள் மோசமாக சிதைவடைந்து விட்டன. அமெரிக்காவுடைய உச்ச தாக்குதலினால் எங்களுடைய அணுசக்தி அமைப்புகள் சிதைவடைந்து விட்டது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் புன்சிரிப்புடன் இந்த அறிக்கையை முடித்திருந்தார். ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்படவில்லை என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்குள்ளே மிகப்பெரிய மோதல்களும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த மோதல்களுக்கு இடையில் டொனால்ட் ட்ரம்பை சந்தோஷப்படுத்துவதற்காக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் புன்சிரிப்புடன் அமெரிக்காவின் தாக்குதலினால் ஈரானிய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக CIA உளவு பிரிவினரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். போர்டோ அணுசக்தி தளமானது எங்களுடைய தாக்குதலினால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என CIA உளவு பிரிவும் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஈரானுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் முழுமையாக சம்மதிக்கும் பட்சத்தில் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படும் என்றும் குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்றைய காணொலியில் நான் குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா ஆரம்பித்த புள்ளியிலேயே மீண்டும் வந்தடைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு அமெரிக்கா எவ்வாறான முன்மொழிவுகளை முன்வைத்திருந்ததோ தற்போதும் அதே முன்மொழிவுகளை முன்வைத்து ஈரானுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்குமாறும் ஈரானை சரணடையுமாறும் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றது. அதே நேரம் நீங்கள் தான் எங்களுடைய அணுசக்தி தளங்களை முழுமையாக அழித்து விட்டீர்களே, யுரேனியம் செறிவூட்டல் மைய விலக்குகளையும் முழுமையாக அழித்து விட்டீர்களே, இதற்கு பிறகு எதற்காக மீண்டும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக முன்மொழிவுகளை முன்வைக்கின்றீர்கள் என ஈரானினுடைய சில அதிகாரிகள் நக்கலாக சில கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைமைகளும் ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். நான் ஈரானினுடைய மத்திய வங்கியை பயங்கரவாத நிறுவனமாக அறிவிக்கக்கூடிய முன்மொழிவில் கையொப்பமிட்டுள்ளேன். மேலும் இந்த பயங்கரவாத நிறுவனமான ஈரானினுடைய மத்திய வங்கியை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ள போவதாகவும் மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய விரல்கள் இன்னும் தூண்டலிலேயே இருக்கின்றன. மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றோம் என ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிடம் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்திருந்தார். ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் முடிவடைந்து விட்டது என்று நான் நம்புகின்றேன். ஆனால் மீண்டும் இந்த போர் ஆரம்பிக்கப்படலாம். அதுவும் விரைவிலேயே ஈரானுக்கு எதிரான போரானது மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே நான் முன்னைய காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை என்பதனையும் இது ஒரு இடைவெளி என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் இன்னும் பாதுகாப்பான இடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளார். பொது வெளியிலே எந்தவிதமான அமர்வுகளிலும் அவர் இன்னும் கலந்து கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காக CIA உளவு பிரிவும் மொசாட் உளவு பிரிவும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் 4வது திட்டத்தினை செயற்படுத்துவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை காணவில்லை என்றும் இதனால் ஈரானிய மக்கள் பதற்றம் அடைந்துள்ளார்கள் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகத்தின் மூலமாகவும் இன்னும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் மூலமாகவும் செய்திகளையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவ்வாறான செய்திகள் வெளியிடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே ஈரானுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதற்கு தான். அடுத்து இப்படியான நிலைமையில் ஈரானுடைய உச்ச தலைவர் காணொலி ஒன்றின் மூலமாக செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஈரானிய தேசத்திற்கு வாழ்த்துக்கள். முதலாவதாக போலியான ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஆட்சிக்கு எதிரான வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவதாக அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு எதிரான வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஜியோனிஸ் ஆட்சி முழுமையாக அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் ஜியோனிஸ் ஆட்சியை பாதுகாக்க
பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியது. மேலும் இந்த போரிலே அமெரிக்கா எதனையும் அடைந்து கொள்ளவில்லை. ஆனால் ஈரான் அமெரிக்காவினுடைய முகத்திலேயே அறைந்துள்ளது. களத்திலே என்ன நடந்தது என்பதனை டொனால்ட் ட்ரம்ப் மிகைப்படுத்தியுள்ளார். எங்களுடைய அணுசக்தி தளங்களும் திறன்களும் பாதுகாப்பாகவே இருக்கின்றன. எதிரிகள் எங்களுடைய அணுசக்தி திறன்கள் மீதும் ஏவுகணை திறன்கள் மீதும் குற்றம் சாட்டுகின்றார்கள். உண்மையில் அவர்களுடைய நோக்கம் நாங்கள் சரணடைய வேண்டும் என்பதாகும். சரணடைதல் என்பது ஒரு பொழுதும் நடக்காது. ஈரான் ஒரு பலமான தேசமாகும். கிரேட் ஈரானின் பண்டைய வரலாற்றோடும் கலாச்சாரத்தோடும் எங்களுடைய மக்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். மேலும் ஜியோனிச ஆட்சி ஏதாவது பிழையை செய்யுமாக இருந்தால், மீண்டும் தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், எங்களுடைய பாதுகாப்பை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் அவற்றுக்கு நாங்கள் உச்ச தகுந்த பதிலடிகளை வழங்குவோம். ஜியோனிச ஆட்சியின் பாதுகாப்பையும் நாங்கள் சிதைப்போம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானிய உச்ச தலைவருடைய கருத்துக்கள் டொனால்ட் ட்ரம்பின் கன்னத்திலே அறைந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகைப்படுத்தல்களை ஈரானினுடைய உச்ச தலைவர் ஒட்டுமொத்தமாக நசுக்கியுள்ளார். நெட்டன்யாஹுவின் ஊழல் வழக்குகள் வருகின்ற திங்கட்கிழமை விவாதத்திற்கு வருகின்றன. மேலும் இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்காக நெட்டன்யாஹு மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாத்துள்ளது. தற்போது இஸ்ரேலிய மக்கள் நெட்டன்யாஹுவை பாதுகாக்க வேண்டும். நெட்டன்யாஹு மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் போலியானவை. இதனால் இந்த ஊழல் வழக்குகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது ஊழல் வழக்குகளில் இருந்து நெட்டன்யாஹுவை பாதுகாப்பதற்காக தற்போது டொனால்ட் ட்ரம்பே களமிறங்கியுள்ளார். தெற்கு காசாவின் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெரிவித்திருந்தேன். மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை அல் கஸ்ஸாம் படையினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த காணொலியை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொலியானது ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு பலஸ்தீனிய போராளி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக பலம் பொருந்திய ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றிற்கு மேலால் ஏறி அதன் மேலே இருக்கக்கூடிய துளை கதவினூடாக வெடிகுண்டை வீசியுள்ளார். இதனால் குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டளை தளபதியும் 6 சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த காணொலி தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த காணொலியானது இஸ்ரேலிய இராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. ஒரு தனியான பலஸ்தீனிய போராளி எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்திற்கு மேலே ஏறி இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பது என்னை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. உண்மையில் எவ்வாறு இவர்களால் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் என்று எனக்கு புரியவில்லை. 20 மாத யுத்த காலத்திற்கு பிறகும் ஹமாஸ் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வது இஸ்ரேலிய இராணுவ மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோஃப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அபு உபைதா அவர்களும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய போராளிகள் வீரம் மற்றும் தைரியத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். காசாவிலே போர் தொடரும் வரை எதிரி சிப்பாய்களின் மரண சடங்குகளும் தொடரும். எதிரியினுடைய அரசாங்கம் அதன் மக்களை ஏமாற்றி வருகின்றது. மாயையான அரசியல் இலக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அதனுடைய சிப்பாய்களை காசாவின் புதைக்குழிகளிலேயே வீசி வருகின்றது. மேலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் எங்களுடைய மக்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள் என அபு உபைதா அவர்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸ்ஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் 2 புல்டோசர் வண்டிகளை அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் கஸ்ஸாம் படையினர் ஜபலியா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நடைபெற்ற தாக்குதலில் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.